கோரளப்பட்டி பகுதிக்குரிய வாழைச்சேனையில கமலன கேந்திர நிலையம், நெல்களஞ்சி சாலை, ரயில்வே ஸ்டேஷன், எம்ஓஹெச் ஆபீஸ், ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் கோரளப்பட்டிக்குரியது, அதாவது வாழைச்சேனைக்குரியது. இதுல இல்லைகளை மாற்றியமைக்க நினைக்கிறதோ அல்லது வேறு இடங்கள்ல சேவிய பிளான மாற்றியமைக்க நினைக்கிறதோ ஒரு நெருக்கடியான சூழ்நிலையும் தேவையற்ற முன்மொழிகிறேன். இது பிரதேச செயலகத்தால, கோரளப்பட்டி பிரதேச செயலகத்தால தங்களோட இல்லைய அடையாளப்படுத்தி கடிதம் இந்த சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி இதற்குரிய நடவடிக்கை எடுக்கணும். ஏனென்றா இதை நாங்க ஒவ்வொரு முறையும் தாமதித்தா அல்லது கண்டுங்கான விட்டா கடந்த காலங்களில் ஏற்பட்ட நெருக்கடிகள், கடந்த காலங்களில் இருந்த பல அரசாங்க அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இந்த எல்லைய மாற்றி அமைக்கிறதுல நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. இப்ப நாங்க இன்னொரு சமூகத்தோட முரண்படாம பிரச்சனை இல்லாம இந்த பிரதேசத்துக்குரிய எல்லையை சரியா அறுதிட்டு கூறப்படணும்ன்றதான் எங்களோட நோக்கம். இப்ப வாழைச்சேனை எம்ஓஹெச் ஆபீஸ் அது வாழைச்சேனைக்குரியதான். அது கோரளப்பேட்டு மத்திக்கோ கோரளப்பேட்டு மேற்குக்கோ வராது. வாழைச்சேனைக்குரிய அலுவலகம் எம்ஓஹெச் ஆபீஸ் சொல்றது நிர்வாக அழகு, அதை மாற்றி அமைக்க இயலாது அந்த பிரதேசத்துல இருந்து. இப்ப இதே 2024 சர்வே பிளான் எப்படி சொல்லப்பட்டிருக்கா அதுக்குரிய வேலை திட்டத்தை டிஎஸ் ஆபீஸ் அப்ப சர்வே டிபார்ட்மெண்ட் வண்டைக்கு சொல்லணும். வேண்டா எனக்கு தெரியாதுன்னு சொன்னா ரிலவென்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் ஆன்சர் பண்ணக்கூடிய இங்க வரணும். அல்லது நீங்க மாவட்டத்துக்கு தான் கொண்டு போறேன்டா அதுல இல்ல கொண்டு போறேன்டா சேர்மேன் நிறைய பிரச்சனைகள் தீர்க்கப்படையாத பிரச்சனைகளை நாங்க மாவட்டத்துக்கு கொண்டு போறோம்னு சொன்னா மாவட்ட இதுல நடக்கிற அஜெண்டாவில இது எடுக்கப்படணும். அங்க மிக குறுகிய நேரம் நிறைய விடயங்கள் கவனிக்கப்படாமல் போகுது. இப்ப நாங்களும் இந்த இடங்கள்ல பங்கு பெற்றோம். மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது. என்னன்னா இந்த பிரதேசத்துக்குரிய இல்லைய சரியான முறையில சொல்லி எல்லாமே இந்த கூட்டத்துல நாங்க ஏன் பங்கு பெற்றோம். அப்ப இதுக்குரிய நடவடிக்கை என்ன? வேண்டா கூகுள்ல வேற இடம் முன்மொழியப்படுது, இல்ல சர்வே டிபார்ட்மெண்ட் பிளான்ல இல்ல. இதுக்குரிய நடவடிக்கை உண்மையா சரியான முறையை சொல்லணும். இல்லாட்டி இந்த மீட்டிங்ல இது செய்ய இயலாதான்னு சொல்லி சொல்லுங்க. அடுத்தது இதுக்குரிய காரணம் என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா நிர்வாக ரீதியா இதுல பதிலளிக்க வேண்டிய தேவை இருக்கு.